ஒரு தேசத்தின் தவறான கணக்கீடு இயற்கையின் சமநிலையை எப்படி சிதைக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு சாட்சி. தானியங்களை திருடுவதாக குற்றம் சாட்டப்பட்டு லட்சக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வேட்டையாடப்பட்டபோது கதிர் அதை ஒரு வெற்றியாகவே பார்த்தான். முரசு சத்தங்களாலும் தகர டப்பாக்களின் இரைச்சலாலும் துரத்தப்பட்ட அந்த பாவப்பட்ட பறவைகள் நிலத்தில் அமர இடமின்றி வானத்திலேயே சிறகுகள் ஓய்ந்து மடிந்து விழுந்தன. ஆனால் குருவிகள் இல்லாத வயல்வெளிகளில் அடுத்த சில மாதங்களிலேயே கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் படையெடுத்தபோதுதான் கதிர் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தான். சிட்டுக்குருவிகள் உண்ட சில தானியங்களை விட அவை தின்று தீர்த்த பூச்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பது அந்த பெரும் பஞ்சத்தின் போதுதான் அவனுக்கு புரிந்தது. 4.5 கோடி உயிர்களை பலிகொண்ட அந்த மௌனமான வயல்வெளிகள் இன்று நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றுதான். இயற்கையின் சங்கிலியில் ஒரு கண்ணியை நாம் உடைத்தால் அதன் ஒட்டுமொத்த எடையையும் நாம் தான் சுமக்க வேண்டியிருக்கும்.